இது மட்டும் நடந்துடுச்சு அப்படின்னா உலக நாடுகள் எல்லாமே ரஷ்யா பக்கம் திரும்பும். ஏன்னா ரீசெண்டா ரஷ்யா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது கேன்சருக்கான வேக்சின் அப்படின்றத அவங்க தயாரிச்சிட்டாங்க. 2025ல ரஷ்யால இருக்கக்கூடிய கேன்சரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவசமா இந்த ஒரு வேக்சினை கொடுக்க போறாங்க. கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். அமெரிக்கா, யூரோப்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாருமே கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுல பயங்கர ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா இது ரஷ்யாவால இன்னைக்கு நடந்திருக்குன்னு சொன்னா வியப்பா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக திரும்புறதுக்கு காரணமா இருந்தது அமெரிக்கா. அப்படிப்பட்ட அமெரிக்கா வல்லரசு நாடுன்னு சொல்றாங்க. அதனால கூட இன்னைக்கு வரைக்கும் கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனா ரஷ்யா இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்காங்க. சொல்ல முடியாது, இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற நாடுகள் கூட நாளைக்கு ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். ஆனா இதுல இந்தியாவுக்கு கவலை இல்ல. ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா தான் இருக்கிறோம். இந்த வேக்சின் பாத்தீங்கன்னா கேன்சர் வராம தடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி கேன்சரால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த வேக்சின் கொடுக்கப்படுது. இது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணி கேன்சர் செல்ஸை கில் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இது மூலமா எல்லா வகையான கேன்சர் டியூமருமே நம்ம பாடியில இருந்து ரிமூவ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட வேக்சின் இந்திய மதிப்புல எவ்வளவுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய். ஆனா அதை அந்த நாட்டோட மக்களுக்கு இலவசமா கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரஷ்யன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க.